திருமணம், குழந்தை, குடும்பம், தொழில், பணம், பல தடைகளை போக்கக்கூடிய, பரிகாரம் செய்யக்கூடிய பழமையான கோவிலை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆறுக்கு நடுவில் மலை மேலே இருக்கிற அழகான சிவன் கோவில் தான் அது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில், ஈசிஆர் வழியாக கல்பாக்கம் தாண்டி ஹைவே ரோட்டில் போகும்போது வயலூர் தாண்டினதும் பாலாறு பிரிட்ஜ் வரும். அதை தாண்டி போகும்போது வர ரைட்டு உள்ளே போகணும். உள்ளே போனால் வசவசமுத்திரம் ஊருக்குள்ளே தான் ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் இருக்குது. இந்த கோயில் 1200 வருஷத்துக்கு மேல் பழமையான கோவில். இக்கோவிலில் பல தடைகளுக்கும் பரிகால கோவிலாகவும் பாலாறு நதி தோன்ற முக்கிய காரணமாக இந்த கோவில் உள்ளது. இப்படி ஒரு அழகான ஒரு நதியின் மேல் உள்ள பாறையை சுற்றி தண்ணீர் நடுவில் ஒரு சிவன் கோயில் அழகாகவும் அற்புதமாகவும் அமைந்துள்ளது. வெயில் காய விட்டாத, மழை பெய்ய விட்டாத பார்க்காது, அதுக்கு பால் அதுக்கப்புறம் அவருக்கு பசி அகோரமாகிடுது. காராம் பசு வந்து பால் கொடுக்குது. அந்த பால் அவர் சாப்பிட்ட பால், மிச்ச பால் ரெண்டு பக்கமும் இந்த மலையை பிரிஞ்சு இது பாலாறாக ஓடி போச்சு. இது பாலாறுன்னு பேர். அம்மன் பாதம் சொல்லிட்டு சொல்கிற ஒரு பிளேஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பட் ஆனால் இங்கே கால் வச்சாலே கொதிக்குது. டைமிங் வந்து காலையில் 8:30 10:30 வேலையும் தந்துருக்கோம். மற்ற நாள் சனி ஞாயிறில் வந்து 11:30 வேலையும் தந்துருக்கோம். சாயந்தரம் 4:00 6:30 வேலையும் தந்துருக்கோம். பசங்க குழந்தை இல்லை, ஒரு துணி நாங்கள் கொடுப்போம். துணி அந்த துணியை எடுத்து போய் அடுத்த பானம் அவங்க குழந்தையோட வருவாங்க. அந்த சிறப்புலாம் உண்டு. மாங்கல்யம் ஆகலைன்னு சொன்னால் அவங்க கவுரு கொடுப்பாங்க கையில். அதே தான் சாமியாண்டு வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாங்கல்யம் ஆகிடும். எல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.